மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து மேலும் அதிகரித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கோகுல் இணைகிறார். கோகுல், விவரங்கள். மேட்டூர் அணைக்கு தொடர்ந்து நீர்வரத்தானது அதிகரித்து வருகிறது. குறிப்பாக கர்நாடகா காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழையின் காரணமாக கர்நாடகா அணைகள் நிரம்பி அங்கிருந்து உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது. இதனால் சேலம், தருமபுரி உள்ளிட்ட தமிழக காவிரியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. தற்போது நிலவரப்படி மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 80,984 கனஅடி வீதமாக வந்து கொண்டிருக்கிறது. கடந்த 2 நாட்களாகவே தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்து வரக்கூடிய ஒரு நிலையில் தற்பொழுது மேட்டூர் அணையின் நீர் மட்டமானது 118 அடியை எட்டியுள்ளது. மொத்த கொள்ளளவான 120 அடி இன்னும் விரைவில் எட்ட இருப்பதனால் வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மேட்டூர் அணையிலிருந்து நீர்வரத்து அதிகப்படியாக அணைக்கான நீர்வரத்து அதிகப்படியாக இருப்பதனால் அணையின் நீர்மட்டம் விரைவில் 120 அடியை எட்டும் என்றும் அணையிலிருந்து உபரி நீர் காவிரி ஆற்றில் 50,000 கனஅடி முதல் 75,000 கனஅடி வீதம் எப்போது வேண்டுமானாலும் வெளியேற்றப்படலாம் என்றும் நீர்வளத்துறை அறிவித்திருக்கிறது. இதனால் காவிரி கரையோர பகுதியில் இருப்பவர்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. காவிரி கரையோரம் மற்றும் தாழ்வான பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்கள் அனைவரும் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் அவர்களின் உயிர் மற்றும் உடைமைகளின் பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்புக்கான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள 11 மாவட்ட ஆட்சியர் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு நீர்வளத்துறை சார்பாக வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. மேட்டூர் அணையினுடைய நீர்மட்டம் தற்பொழுது 118 அடியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் விரைவில் அணை நிரம்பி உபரி நீர் வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தற்போதைய நிலவரப்படி மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் வெளியேற்றக்கூடிய அளவானது 26,000 கனஅடி வீதம் வினாடிக்கு வெளியேற்றப்பட்டு வருகிறது. அணை நிரம்பியவுடன் 50,000 கனஅடி முதல் 75,000 கனஅடி வரை திறக்கப்படும் என தெரிவித்திருக்கிறார்கள். நந்தா, நன்றி கோகுல் விவரங்களுக்கு.